எடப்பாடி பழனிசாமி வேதனை மலர் தான் வெளியிட முடியும், சாதனை மலர் வெளியிட முடியாது. இன்னும் சொல்லக்கூடமையானால் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களும் புதிய திட்டங்கள். இதில் ஏதாவது ஒன்றுக்காவது அவர் பிள்ளையார் சொல்லி போட்டிருந்தால் கூட உரிமை கொண்டாடட்டும். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அனைத்து மக்கள் நல்வாழ்வு திட்டங்களும் புதிய திட்டங்கள், எங்கள் தலைவர் தளபதியினுடைய சிந்தனையிலே உதித்த திட்டங்கள். எனவே இதுக்கு அவருக்கு உரிமை கொண்டாட முடியாத காரணத்தாலே எங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பிலை போட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறாரே தவிர, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களுக்கு இணையாக எந்த திட்டத்தையும் அவர் கொண்டு வரவில்லை. அதை தொடங்குவதற்கான ஆயத்தங்களை கூட அவர் செய்யவில்லை. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். எப்பொழுதுமே கூட்டணியை பற்றி ஆரம்பத்திலேயே எதுவும் சொல்லிவிட முடியாது. எதை பற்றியும் முடிவு செய்கின்ற உரிமை எங்களுடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. அவர் எதை பற்றியும் உரிய நேரத்திலே முடிவு செய்து அறிவித்தார். அகாமடேட் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பாமக தலைவர் ராமதாசும் மூணு கட்சியையுமே கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. அது அந்த கணக்குகள் எல்லாம் எங்களுடைய தலைவருக்கு தெரியும், எங்களுக்கு அந்த கணக்குகள் தெரியாது. ஆனால் அந்த கணக்குகள் எப்படியெல்லாம் எந்த கணக்கை போட்டால் வெற்றி பெற முடியும் என்ற கணக்கு தெரிந்தவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே அவர் போடுகிற கணக்கு தப்பு கணக்காக இருக்காது, வெற்றி கணக்காக. கூட்டணி கட்சிகள் வந்து அதிக சீட்டுகள் அதிக சீட்டு இந்த மூணு கட்சியுமே வந்து திருப்பி நம்ம கூட்டணிக்குள்ள வந்தா சீட்டுக்குண்டான அது வரவு வந்தால் அப்பொழுது அதை பற்றியெல்லாம் பேசிக்கொள்ளலாம். அதற்கான வழியை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருப்பார்கள். இப்பொழுது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் நடந்தது. இப்பொழுதுமே எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு அது. ஆனால் எங்களுடைய தலைவருக்கு தெரிஞ்ச கணக்கு வேறையாக இருக்கலாம். அந்த கணக்கு தான் வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது முதல்வரோட உடல்நலம் ஒரு அரசியல் தலைவருடைய உடல்நலத்தை பற்றி அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்வதை போன்ற ஒரு மற்ற ரகமான செயல் உலகத்திலேயே கிடையாது. அதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் தோல்வி என்பது அவர் கண்ணுக்கு இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. எனவே தோல்வியை பார்க்கின்ற காரணத்தாலே கண்ணா பின்னா என்று பேசுகிறார். அவர் தன்னை மறந்து பேசுகிறார், கத்துகிறார், உழவுகிறார். இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நலங்காக்கும் ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் திட்டம் தான் 50 மாதம் கழித்து இப்பதான் முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு எடப்பாடி. ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துலதான் கொண்டு வர முடியும். அது போல இப்பொழுது வந்து ஏற்கனவே நலன் காக்கும் திட்டம் இருந்தது. அதை வந்து ஏற்கனவே வருமுன் காப்போம் திட்டமாக இருந்தது, நலன் காக்கும் ஸ்டாலினாக மாறியது. இன்றைக்கு மக்களுடைய நலனிலே அக்கறை எடுத்துக்கொண்டு உயர் சிகிச்சைக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. ஏற்கனவே அடிப்படை வருமுன் காப்போம் என்பது அடிப்படை நோய் ஏதாவது இருக்கிறதா என்று கண்டறிவதற்கு. இது இன்றைக்கு உயர் சிகிச்சைக்காக 17 வகையான உயர் சிகிச்சைக்கான மருத்துவர்கள் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். கிராம மக்களுக்கு பேருதவியாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது. அதை கண்ணால் கண்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக இந்த திட்டம் மிகச்சிறந்த வரவேற்க தகுந்த ஒரு திட்டம். 2 முறை ஓபிஎஸ் வந்து அனுமதி கேட்டோம், முதல்வர் பிரதமர் வந்து மறுத்த நிலையில ஒரு மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் நான் என்ன ஓபிஎஸ் சொல்லியிருந்தா நான் ஸ்டேட் வாங்கி கொடுத்திருப்பேன், டைம் வாங்கி கொடுத்து கேட்கிறாரு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கட்சியில வந்து பிரதமர் மோடியை விட நயனா நாகேந்திரனுக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது என்று இப்பொழுது நாம் எடுத்துக்கிறோம். அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவர் எப்பொழுதும் வெளியே வந்திருக்கிறது பற்றியெல்லாம் நாங்கள் கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் எங்கள் கட்சி பார்த்தாங்க. பாஜக வந்து மதவாத கட்சின்னு அவதூறு பரப்புறாங்க. என்னைக்கு வந்து அதிமுக பாஜகவோட சேர்ந்ததோ அன்னைக்கு வந்து திமுக வீழ்ச்சி கண்டிச்சு பாஜக மதவாத கட்சின்னு அவதூறை வந்து திட்டமிட்டு பரப்புறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அல்ல என்று ஏற்றுக்கொண்டாரையானால் அதை போல ஒரு துரோகம் ஒன்றுமே கிடையாது. அவர் கூட்டணி வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு வக்காலத்து வாங்குவதற்காக அது மதவாத கட்சியே இல்லை என்று சொல்வது பச்சை பொய். தமிழக முதல்வர் ஓபிஎஸ் அப்புறம் ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அரசியல் அது ஒருத்தருக்கு முடியுதா ஆரம்பமா என்பது பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும். அவர் வந்து ஏற்கனவே பிஜேபியில கூட்டணி இருக்கும்போது அவரால் வந்து ஏடிஎம்கேல இருந்து மற்ற
வந்து இங்கிருந்து அங்க போறாங்க. இது வந்து திமுகவுல மறுபடியும் வந்து அண்ணாமலை தானான ஆறாருனாக்கா ஒரு அரசியல் வாழ்க்கை எந்த அளவுல இருக்குங்கிற ஒரு கேள்விக்குறியை தான் வைக்கிறாங்க. சார், யாருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று போக போக தெரியுமே தவிர திடீர்னு இன்னைக்கு ஒரு கோஷம் சொல்ல முடியாது. அரசியல் வாழ்க்கை ஒரு சம்பவத்திலே ஒரு உச்சத்துக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நிலைத்து ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த வாக்காளர் பட்டியல் எடப்பாடி பழனிசாமி திருமயத்துல வந்து பேசும்போது இது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வச்சு பேசினாரு. ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. நிலையில வந்து நம்ம அதை வந்து எப்படி எதிர்கொள்ள போறோம்? ஏன்னா 2026 எலெக்ஷன்ல மறுபடியும் கேம்பெயின் எலெக்ஷன் நீங்க எப்படி எதிர்கொள்ள 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது பூரா அப்பட்டமான பொய் என்பதை நிரூபித்து திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை அந்த தொகுதியிலே பெறும். அதற்கான அடித்தளங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டு வருகின்றன. மக்களுக்கு நாங்கள் செய்ததை போல திரும்பிய தொகுதியில வேறு யாரும் செய்யல. எடப்பாடி பழனிசாமியோ வேறு யாரோ இன்னென்ன திட்டங்களை நான் கொண்டு வந்தேன், இவர் கொண்டு வரவில்லை என்று சொல்லியிருந்தால் அதற்கு நான் பதில் சொல்லலாம். எதையுமே கொண்டு வராத எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது என்னுடைய தேர்தல் பரப்புரையிலே எங்களுடைய தலைவர் அனுமதித்தால் என்னுடைய தேர்தல் பரப்புரையிலே சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.